ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சிதம்பரத்தில் நடந்த ரொம்பவே பிரம்மாண்டமான அதிசயத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். சிதம்பரம் என்றாலே பல ரகசியங்களை உள்ளடக்கிய ஊர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்கே இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் ரொம்ப பிரசித்தி பெற்றவராகவே காணப்படுறாரு. அப்படி சிதம்பரத்தில் என்னதான் ரகசியமானது நிறைஞ்சிருக்கு அப்படின்றத பற்றியும், மேலும் இந்த ஆலயத்தில் ரொம்பவே சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் கொண்டாடப்படக்கூடிய ஆருத்ரா தரிசனத்தை பற்றிய சிறப்பான தகவல்களையும் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக போற்றப்படக்கூடியதுன்னா அது சிதம்பரம் தாங்க. இங்கு அமைந்திருக்கக்கூடிய தில்லை நடராஜர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர் என்று சொல்லலாம். பெரிய சிதம்பர ரகசியம் அப்படின்னு நம்ம நிறைய முறை பேச்சு வழக்கில் சொல்லியிருப்போம், கேள்வியும் பட்டிருப்போம். அத்தகைய ரகசியத்தை உள்ளடக்கியது தாங்க சிதம்பரம். மேலும் சிதம்பரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்முடைய மனித உடலுக்கும் சிதம்பர நடராஜர் சிலைக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு அது உண்மையான விஷயம் அப்படின்னு பார்க்கையில், சிதம்பரம் நடராஜருடைய கட்டை விரல் அந்த மையப்பகுதியை தான் இந்த உலகத்தினுடைய மையப்பகுதி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் இதையுமே அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தாங்க பெரிய விஷயமா காணப்படுது. சிவபெருமான் நடராஜ பெருமானாக காட்சி அளிக்கக்கூடிய இந்த ஒரு தலத்தில் பல விஷயங்களானது மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டாலும் கூட பல விசேஷங்கள்லையும் ரொம்பவே முக்கியத்துவமாக பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா அது இந்த ஆருத்ரா தரிசனம் மட்டும்தாங்க. அப்படி என்ன ஆருத்ரா தரிசனமானது சிதம்பரத்தில் ரொம்பவே பிரசித்தி பெற்று காணப்படுது அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜ பெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேக காட்சியும் அபிஷேகங்கள் எல்லாம் முடிந்த பிறகு தீப தூப ஆராதனைகள் காட்டி ரொம்பவே அலங்காரத்தில் காணப்படக்கூடிய நடராஜ பெருமானை தரிசனம் செய்வதற்கு கண்டிப்பாக நம்ம எல்லாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த ஒரு வீடியோ காட்சியை நீங்கள் தவற விடாமல் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவை முழுமையாக பாருங்கள், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மேலும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. மாதம் திருவாதிரை நட்சத்திரம் வந்தாலுமே கூட இந்த மார்கழி மாதம் வளர்பிறையில வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நாளை தான் நம்ம ஆருத்ரா தரிசனமா கொண்டாடுறோம். அதாவது மார்கழி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தோடு பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள்ல தான் ஆருத்ரா தரிசனமானது கொண்டாடப்படுது. இந்த நாளில் தாங்க சிவபெருமான் தன்னுடைய கால்களை தூக்கி நடனமாடிய அற்புதமான ஒரு காட்சியானது செய்திருக்காரு. இப்படி ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய இந்த ஒரு காட்சியை உடைய நடராஜர் சிலைக்கு சிறப்பு அபிஷேகங்களானது இந்த நாளில் செய்வாங்களாம். இந்த ஒரு அபிஷேகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்குமே நமக்கு புண்ணியத்தை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். அப்படிப்பட்ட புண்ணியத்தை நீங்களும் எல்லாருமே அடையணும் அப்படின்றதுக்காகவே தான் அந்த ஒரு அற்புதமான வீடியோ காட்சியானது நம்மளுடைய சேனலில் இணைக்கப்பட்டிருக்குங்க. தவறாமல் பாருங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது மனதார நீங்கள் சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான துன்பங்களையும் நீக்கி உங்களுக்கு சுகமான வாழ்க்கையை சிவபெருமான் பெற்றுக் கொடுப்பாரு. மேலும் சிவனது அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்குங்க. அந்த ஒரு வீடியோ காட்சியை இப்போ போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து சிதம்பரத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே பழமையான சிவன் ஆலயங்களில் ஒன்று தாங்க சிதம்பரம் கோவிலும். இந்த ஆலயம் பல்வேறு விதமான ரகசியங்களை கொண்டு இருக்குதுங்க. இந்த தலத்தில் சிவபெருமான் நடராஜராகவும் அம்மை உமையாம்பிகை திரிபுர சுந்தரியாகவுமே சொல்லப்படுறாங்க.
சோழ மன்னர்களுடைய கட்டுமானத்திற்கு இந்த ஒரு கோவில் ஒன்று போதுங்க அவர்களுடைய கட்டுமானத்தை வந்து சிறந்த முறையில் எடுத்து காட்டுவதற்கு. பஞ்சபூதங்களில் ஆகாயத்தை குறிக்கக்கூடிய ஒரு கோவில் என்றால் அது சிதம்பரம் கோவில் தாங்க. சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு குளிர குளிர 32 வகையான திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் எல்லாமே வந்து செய்வாங்க. தமிழ் மொழியில் திருவாதிரை என்ற சொல்லக்கூடிய நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆர்திரா என்ற பெயரானது காணப்படுது. இதையே நம்ம ஆருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. வியாக்கியபாரத முனிவர், பதஞ்சலி முனிவர் ஆகிய 2 பேருமே சிவபெருமானுடைய திருநடனத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஈசனை வந்து வழிபட்டு வணங்கியிருக்காங்க. அவர்களுக்காக திருநடனத்தை நிகழ்த்தி காட்டிய நிகழ்வு தாங்க ஆருத்ரா தரிசனமாக இன்றும் வந்து கொண்டாடப்படுது. சிதம்பரத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய ஆணி திருமஞ்சன விழாவும் ஆருத்ரா தரிசன விழாவுமே வந்து ரொம்ப கோலாகலமாக வந்து கொண்டாடுவாங்க. மேலும் இந்த நாளில் சிதம்பரத்தில் தேரோட்டமும் வந்து நடைபெறுது. இந்த 2 விழாவின் பொழுதுமே மூலவர் நடராஜரும் சிவகாம சுந்தரி அம்மையாரும் உற்சவராக வந்து பக்தர்களுக்கு வந்து காட்சி அளிப்பது அப்படிங்கிறது தான் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதாவது இது போன்ற விஷயமானது வேற எந்த கோவில்களில் போனீங்களாலும் உங்களால் பார்க்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட சிறப்பான இந்த ஒரு நிகழ்வை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே தமிழகத்தில் இருந்து பல லட்ச பக்தர்களானது சிதம்பரத்துக்கு வருவது உண்டு. ஆண்டிற்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த ஒரு விழாவில் அனைவருமே கலந்து கொள்வது ரொம்பவே புண்ணியத்தை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். மேலும் திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும், கணவருடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் என்பதற்காக திருவாதிரை நட்சத்திர நாளில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்வதும் உண்டுங்க. இது போல திருவாதிரை நட்சத்திர நாளில் விரதம் இருக்கக்கூடியவர்கள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூவரையும் நின்ற கோலத்தில் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல தரிசனம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து இந்த கோவிலுடைய அமைப்பில் வந்து காணப்படுதுங்க. மேலும் இந்த ஒரு ஆலயத்திற்கு நீங்கள் வந்தால் மட்டும்தான் இவங்க 3 பேரையும் ஒரே இடத்துல நின்று வழிபாடு செய்யக்கூடிய பாக்கியமானது நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் வடுவில் தான் இந்த ஆலயமே வந்து அமைஞ்சிருக்கு. மேலும் ஆண்டுதோறும் சிதம்பரத்தில் நடைபெறக்கூடிய தேரோட்டமானது ரொம்ப விசேஷமானது. சிவபெருமான் நடனமாடிய இடமாக காணப்படக்கூடிய இந்த சிதம்பரம் சிற்றம்பலம் என்ற பெயரில் வந்து அழைக்கப்படுதுங்க. இதை தான் நம்ம சிற்சபை, சித்திய சபை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு சபாநாயக்கர், சடத்த பெருமாள், நடராஜன், விடங்கல், மேரு விடங்கல், தட்சிண மேரு விடங்கல், பொன்னம்பலம் அப்படின்ற சிறப்பு பெயர்கள் எல்லாமே காணப்படுதுங்க. இந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இருப்பினும் கூட சிதம்பரம் ரகசியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பகுதியில் என்ன ஒரு அதிசயமானது இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல தங்கத்தால் ஆன வில்வத்தல மாலையானது தொங்கிட்டு இருக்குங்க. இந்த ஒரு காட்சியை நம்ம தரிசனம் செய்தாலே போதும் நமக்கு முக்தியானது கிடைக்குமா. இதைத்தான் பார்க்க முக்தி கிடைக்கும் தில்லை என்று சொல்லுவாங்க. எப்படி சிவனுடைய ஆலயங்களில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஆலயம் என்றால் நமக்கு திருவண்ணாமலையும், திருவாரூரில் பிறந்தால் முக்தி என்றும் காசியில் இறந்தால் முக்தி என்றும் நம்ம சொல்கிறோமோ, அதே போல தாங்க சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்தை பார்த்தாலே நமக்கு முக்தி கிடைக்கும். பஞ்சபூதங்களில் சிதம்பரம் ஆகாயத்தலமாக அமைந்து ரொம்பவே உயர்ந்து காணப்படக்கூடியதாகவும் இருக்கின்றது. மேலும் யாரெல்லாம் நடராஜ பெருமானுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான சிதம்பரத்தில் சென்று தரிசனம் செய்துட்டு வந்திருக்கீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனுபவத்தையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே தில்லை நடராஜ பெருமானுக்கு போற்றி போற்றி அப்படின்ற திருவாசகத்தையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்துடுங்க. இந்த ஒரு அற்புதமான நாளில் நீங்கள் சிவபெருமானுக்காக செய்யக்கூடிய இந்த ஒரு பதிவானது உங்கள் அனைவருக்குமே ரொம்ப பயனளிக்குங்க. மேலும் சிவனது அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். இந்த நாளில் தவறாமல் சிவாலயங்களுக்கு போய் வழிபாடுகள் எல்லாம் செய்துட்டு வாங்க. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய இந்த ஒரு நாளில் நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய அருளாசியானது உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். மேலும் இந்த ஒரு வீடியோ பதிவின் மூலமாக சிதம்பரத்தில் நடைபெற்ற ஆருத்ரா தரிசனத்தை நேரில் சென்று பார்த்து வந்த பயன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களையும் இந்த தரிசனத்தையும் உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.
இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் நிறைய அரிய வகை வீடியோக்களானது பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.